ஏய் என்னடா பண்ற? என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் தரமா பண்ணிட்டு இருக்க? போன நீங்க செத்தவங்க போன வந்துடுமாடா? பணம் வந்துடுமா சொல்றாளோ? நானும் கொல்றேன்டா. நீ சாவாத, நான் உன்னை கொல்றேன்டா. போடாங்கட்டு. டேய் இந்த தண்ணி குடுறா முதல்ல குடுறா. டேய் என்னதான்டா ஆச்சு உங்களுக்கு? உங்களை தான்டா கேட்குறேன் என்ன ஆச்சு? டேய் உங்களை தான்டா கேட்குறேன் என்ன ஆச்சு? டேய் உன்னை தான்டா கேட்குறேன் சொல்றா. டேய் அவனை கேட்டா உன்னை கேளுன்னு சொல்றான், என்னாச்சு சொல்றா. ஒழுங்கு மரியாதை 2 பேரும் சட்டையை மாத்திட்டு வாங்கடா. ஏன்டா நீ என்னடா நான் அவனை கொல்றேங்கிற, அவன் என்னடா நான் தற்கொலை பண்ணிக்கிறேங்கிறான். என்னதான்டா ஆச்சு உங்களுக்குள்ள? என்ன பிரச்சனை? இவன் இந்த நேரத்தில் கால் பண்ணுறான்? ஹலோ சொல்கிறா. எங்கடா இருக்க? லேபில் தான்டா இருக்கேன். எப்பவும் ஃபோன் அடிச்சு எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போவா, இப்போ சொல்லாமலே போயிட்டேன். வா வா, நான் லேபில் தான் இருக்கேன். வா வா, கதவு திறந்தாண்டா இருக்கு. சொல்கிறா வா, லேபில் தான் இருக்கேன். வா வா. நான் சொல்லிட்டு கிளம்ப முடியாதா? இல்லைடா, ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்கு, அதான். இந்த இரும்புகிற ப்ராஜெக்டுக்கு வந்து உட்காந்துருக்க பைவி வேணும் உனக்கு. மச்சான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஆப் ஏற்றினேன். 10,000 போட்டேன், ஒரு 20,000 கிடச்சிது. ஓண்டனா காசு இருந்தால் கொடு, நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம இன்னும் அதிகமாக எடுத்துக்கலாம். சதுரங்க படத்துல சொல்ற மாதிரி சொல்றேன். டேய் இது 20,000 மட்டும் 10,000 இருக்கு. டேய் இது நம்ம எவ்வளோ நாளும் இதில் எடுத்துக்கலாம்டா காசு. நம்ம எவ்வளோ போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டபுளாக எடுத்துக்கலாம். இங்க பாரு 40,000 கிடைச்சிருக்கா? 40,000மா? 20,000 போட்டேன், 40,000 எடுத்துட்டேன். நான் டபுள் ஆக்கி தரேன்டா. இந்த காசு இல்லடா, நிஜமாலே இந்த காசெல்லாம் இல்லடா சுத்தமா. மச்சான் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கலடா, நீ சொல்றது லாஜிக்குங்களா? நான் எடுக்கிறேனே, நம்பி புடுறா. நீ எனக்கு சுத்தமா அமௌண்ட் இல்லடா, 0 பேலன்ஸ் இல்ல. செமஸ்டர் ஃபீஸ் கட்ட கூட இந்த காசு இல்ல. ஏய் நம்ம போட்டு நம்ம டபுளா எடுக்கலாம்டா, நீ என்ன நம்பி கொடு, நம்ம எடுத்து நம்ம சொல்றது என்கிட்ட இருந்தா கூட பரவாயில்ல, என்கிட்ட தான் இல்ல. இருந்தா தர போறேன். இந்த லிங்க ஃபில் பண்ண சொல்லுவோம். முதல்ல இந்த இரும்பு கடை வேலை இல்லையா? டேய் இது நம்ம ப்ராஜெக்டா, சும்மா சும்மா நீ இரும்பு கடைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகேவா? அக்கோ டீட்டெயில் கிடைச்சிருச்சு. டேய் எப்படிடா நீ அமௌண்ட் ஃபுல்லா எடுத்துட்டாங்க? என்னடா சார்? இல்ல டேய் என்னடா
என்னாச்சு நான் கால் பண்ணி ஓட்டு 40,000 விட்டுட்டாங்க. 40,000 போயிடுச்சா? சென்ற பேருக்கு என்னது 1,00,000 சென்றையா? ஒரு நிமிஷம் புரியுதா? அது அமௌண்ட் தான் இல்ல. ஒரு நிமிஷம் தான். ஓ செமஸ்டர் ஃபீஸ் எங்க அப்பா உன் அக்கௌண்ட்ல தான் போட்டு விட்டாரு. உங்க அப்பா என்ன என் அக்கௌண்ட்ல காசு கொடுத்தாரு? நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு தெரியுதா இல்லையா? அவருக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? ஓகேப்பா, லேபை லாக் பண்ணிட்டு கீயை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கிளம்புங்க. மேம் வேற லேப் க்ளோஸ் பண்ணிட்டு போக சொல்றாங்க. டைம் ஆயிடுச்சா? வா போய் பாத்துக்கோ வா. காசு போச்சுடா. என்னடா பண்றது? ஃபீஸ் வேற கட்டல. என்ன சொல்றதே தெரியல. அதான் உன்கிட்ட சொன்னாடா ஏமாத்திடுவாங்க. எதுக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நீ? எக்ஸாம் ஃபீஸ் எப்படா கட்டுறது? உன்னை யாரும் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னா? போச்சுடா பணம். உன் பணம் போச்சு, என் பணம் போச்சுடா. ஏன்டா இந்த காலத்தில் எவன்டா காசு இலவசமாக தரான்? அதுவும் ஒரு ஆப்பில் 10,000 போட்டால் 20,000 எடுக்கலாம், 20,000 போட்டால் 40,000 எடுக்கலாமா? சபாஸ், இது நல்லா இருக்கே. அப்புறம் இதுக்கு உங்கள் அப்பா அம்மாலாம் வேலைக்கு போக போகிறாங்க, எல்லாமே இலவசமாக கிடச்சிட்டா? நீ என்னடா நான் அவனை கொலை பண்ணுறேங்கிற, அவன் என்னடா நான் தற்கொலை பண்ணிக்கிறேங்கிறான். ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ, இங்கே எதுவுமே நிரந்தரமும் கிடையாது, எதுவுமே இலவசமாகவும் கிடைக்காது. நீ உழைச்சா மட்டும்தான் உனக்கு கிடைக்கும், சரியா? ஆனது ஆச்சு. ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, என்னால் முடிஞ்ச காசை நான் தரேன், உங்களால் முடிஞ்ச காசை நீங்கள் போட்டு முதல்ல இந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு முடிவு பண்ணுங்கள், சரியா? இனிமேலாவது உருப்புற வழியை பாருங்கடா. ஆமாம், ஹிட் எதுக்கு? யூடியூப் பார்த்தியா? அப்படியே பேசணும். நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? எதுக்கு அந்த இடக்கடை ப்ராஜெக்டா? நீயே இந்த ப்ராஜெக்ட் நம்ம பத்தி பேசியா? நான் சொன்னா மட்டும் திட்டுவேன். நடக்கிற விஷயத்தை பத்தி பேசு, சரியா? போயிட்டு வீட்டுக்கா போய் நம்ம கேட்டுட்டு இருக்கிறதா? போடா.
ஏய் நீ புரிஞ்சுக்கூடா நம்ம பிளான் என்ன போடுறோம் எடுக்கிறோம் பிரிக்கிறோம் போடுறோம் அவ்வளவுதானே அப்ளை பண்ணுட்டாத எனக்கு தெரிஞ்ச 4-5 இடத்துல பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு இதெல்லாம் போய் எடுப்போம் சரியா பிரிச்சு பார்ப்போம் நம்ம அண்ணன் நம்மளுக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்காப்ல இதே நம்ம மேனேஜ் பண்ணி ஃபர்ஸ்ட்லாம் பண்ணி பார்ப்போம்